இன்னைக்கு ஒரு அல்டிமேட்டான மீன் குழம்பு ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இல்லை 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு வறுத்துக்கணும். மிக்சியில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 12 சின்ன வெங்காயம், 5 பூண்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து சும்மா இப்படி ஒரு கிளறு அப்படி ஒரு கிளறிக்கோங்க. ஆறினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் அந்த கடுகு பொடியோட சேர்த்து அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் கூடயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காவும் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து அரைச்சிக்கணும். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். குழம்பு சேர்த்துக்கு முன்னாடி அதை ஊற வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சின்ன வெங்காயம் 10 சேர்த்துக்கோங்க. இது கூடவே 5 நறுக்கின பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்ச விழுதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. தேவைப்படுத்தினா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. புளி தண்ணியும் கரைச்சி ஊற்றிக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்க விட்டு 10 நிமிஷம் கழிச்சு மீனை சேர்த்து இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டு 3 ஸ்பூன் கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிடுங்க. அவ்வளவுதான்.